ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. அஸ்விதா சூஸ்ரி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலக்கு வந்துட்டு சாதம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருவேன். அதாவது ஆஃப்டர்நூனுக்கு உள்ள லஞ்சை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து சிம்பிளாக வந்து செஞ்சுக்குவேன். இப்போ வந்துட்டு சாதத்துக்கு வந்து அரிசி வந்து எடுத்து களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ சாதம் வந்துட்டு ஒரு சைடு வந்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி காஃபி வந்து குடிக்கலைன்னா பால் வரல. கொஞ்சம் பால் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது. நான் இன்றைக்கி வந்துட்டு க்ரீன் டீ போட்டு குடிக்கலான்ட்டு க்ரீன் டீ வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு அப்புறம் வாட்டர் கேன் வந்துட்டு கழுவாமல் இருந்துச்சு. அப்போ தான் அங்கே பால் கொண்டு போகிறது. அந்த வாட்டர் கேன் வந்து சுடுதண்ணி ஊற்றி நான் வந்து கழுவி அதை வந்துட்டு அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிள்ளைங்க வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு தூங்கிட்டுருக்காங்க. அஸ்விதா மட்டும் எந்திரிச்சிட்டா. சுபஸ்ரீ வந்துட்டு இன்னும் தூங்கிட்டுருக்கா. இவங்களை காலையில் கிளப்புறது தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், சீக்கிரம் எந்திரிங்கப்பா, ப்ரஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அப்போ தான் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இப்போ ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணும் இல்லையா டைமிங்க்கு. கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதை தான் அந்தந்த இடத்துல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி மிளகு தக்காளி விதை இருக்குது பார்த்திங்களா. அதாவது மிளகு தக்காளி கீரையில் வந்துட்டு அந்த பழம் பழுத்து அதில் விதை வரும் பார்த்திங்களா. அந்த மணத்தக்காளி விதையை வச்சு இன்றைக்கி வந்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி டோட்டலாக வந்து சொதப்பிருச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். எல்லா பாத்திரமும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சரி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டு தான் சரி இந்த மணத்தக்காளி விதை வந்துட்டு இதில் வாங்கியிருந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில். சரி அதை வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க தான் வந்துட்டு வந்தேன். வேறு வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் இருக்குது. ஆல்ரெடி சாம்பார் வந்து வச்சாச்சு. திருப்பி சாம்பார் வச்சோம் அப்படின்னா பெரியவ சாப்பிடுவா, சின்னவன் வந்து சாப்பிட மாட்டா. அது பெரிய தலைவலியாக போயிடும். எனக்குமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. சரி ஏதாவது காரசாரமாக புளிப்பாக கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மணத்தக்காளி விதையை எடுத்துகிட்டு வேகமாக கிச்சனுக்கு வந்தேன். வந்துட்டு அதை கட் பண்ணி அதை கழுவி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா அதில் பெரிய ஷாக் வந்து எனக்கு இருந்துச்சு. பால் வந்துட்டு ஆல்ரெடி தூக்கில் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு நாள் பால். அதை வந்து ஒரு சைடு வந்துட்டு காய வச்சுட்டு தான் தண்ணி வந்து ஜக்கில் பிடிச்சி வச்சுட்டு அந்த மணத்தக்காளி விதையை எடுத்து ஒரு பவுலில் கொட்டி அதுக்கப்புறம் கல்லெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி தண்ணி ஊற்றி அலசி அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் அதில் வந்துட்டு பெரிய ட்விஸ்ட்டு வந்து இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு புழுங்க. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் பார்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே வந்துட்டு த்ரோ பண்ணியாச்சு. அதுவுமே வந்துட்டு குச்சியும் கிச்சியுமா இருந்துச்சு. சரி கழுவி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு கழுவி க்ளீன் பண்ணி 1க்கு 4 வாட்டி அதுக்கப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புழு குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஐயையோ வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்கி தூர போட்டுட்டு பால் காஞ்சிருச்சு. அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 முட்டை வந்துட்டு வேக போட்டுக்கிட்டேன். சரி என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி புளிக்குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு வந்துட்டு இன்றைக்கி வந்து வச்சுருந்தேன் வெள்ளிக்கிழமை. இல்லாட்டி சில டைம்ஸ் வந்துட்டு சாம்பார் தான் வைப்பேன். அஸ்விதாவுக்கு சாம்பார் பிடிக்கும், சூசரிக்கு சாம்பார் பிடிக்காது. முந்தா நாள் தான் சாம்பார் வச்சேன். திருப்பி அந்த சாம்பார் வைக்க எனக்கும் இஷ்டம் இல்லை. முள்ளங்கி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொடை மிளகா பீன்ஸு கேரட்டு இது தான் இருக்குது வெஜிடபிள்ஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புளிக்குழம்பே வந்துட்டு வச்சாச்சு. சமையல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு போடலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். டீட்டெயிலாக கேட்டால் மட்டும் நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு போவாங்க பார்த்தீங்களா. அப்போதைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்துட்டு நான் கேதர் பண்ணியிருக்கேன். இப்போ பீட்ரூட் வந்து கூட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பீட்ரூட் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை குக்கரில் வந்துட்டு வேக வச்சுக்கிட்டேன். பொண்ணு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சிவப்பாக இருக்கா, கருப்பாக இருக்கா, குட்டையாக இருக்கா, நெட்டையாக இருக்கா, குண்டாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, என்ன டிகிரி முடிச்சிருக்கு, எங்கே வேலை பார்க்குது, எவ்வளோ சம்பளம், அவங்க அம்மா அப்பாவோட பேக்ரவுண்டு எப்படி, அவங்க நல்லா வசதியாக நிறைய முறை செய்வாங்களா, மாப்பிள்ளைக்கெலாம் வந்து என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்துட்டு இந்த பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும்.
மாப்பிள்ளை வீடை விட பொண்ணு வீடு தான் வந்துட்டு அதிகப்படியான பொருட்கள் வரதட்சணை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம் வந்துட்டு நம்ம தான் அதிகமாக வந்து கொடுத்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசதியை பொறுத்து ஒருத்தவங்க தாலி செயின் போடுவாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு தாலி ப்ளஸ் மிஞ்சி பொட்டு மோதிரம் இந்த தான் அவங்கவுங்க வசதியை பொறுத்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து செய்வாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வசதி கம்மியாக இருந்தாலுமே பண்டம் பாத்திரம் அரிசி பருப்புன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு A to Z வித் மாப்பிள்ளைக்கும் சேர்த்து எல்லாமே வந்துட்டு வைப்பாங்க உடனே வாங்கி. மாப்பிள்ளை வீட்டை விட பொண்ணு வீடு தான் அதிகப்படியான பொருட்கள் போட்டு பொண்ணை வந்து கட்டி கொடுக்குறோம். இதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டை வந்து மாப்பிள்ளை வீடு விசாரிப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டை வந்து பொண்ணு வீடு விசாரிப்பாங்க. மாப்பிள்ளை எப்படி கேரக்டர் அப்படின்னு கேட்கும்போது சொக்க தங்கம், மாப்பிள்ளையா அப்படி ஒரு தங்கமான பையன், நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையோட குடும்ப நடத்தையில் தான் தெரியும் மாப்பிள்ளையோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவன் வந்து அடாவடியாக பொறுப்பே இல்லாமல் வந்து இருந்திருப்பான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் இந்த பெருசுங்க வந்து சொல்கிறது என்ன அப்படி தெரியுமா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து திருந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனை வந்து திருத்த முடியலை ஒரு தாயா தகப்பனா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவன் வந்து திருந்துவேன் சொல்லுங்கள். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க. 1000 பொய்யெல்லாம் நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம். மாப்பிள்ளை இப்படி கேரக்டர் இப்படி தான் இருக்கான், சம்மதமா அப்படின்னு கேட்டு முதல்ல வந்து கல்யாணம் பண்ணுங்கள். கடைசியில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அவனை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்தும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் குடும்பத்தையும் பார்க்காம கட்டின ஒய்ஃபையும் பார்க்காம கடைசியில் அந்த பொண்ணு அவனோட கடந்து படாத பாடுபடும். அப்போ தான் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தான், கல்யாணம் பண்ணால் திருந்துவான்னு பார்த்தோம், இப்போவும் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. 5ல் வளையாதது 50ல் வளையாது. அம்மா அப்பா சொல்லியே அந்த பையன் திருந்தலை அப்படிங்கிறப்ப பொண்டாட்டி வந்து சொன்னால் மட்டும் திருந்திடுவானா சொல்லுங்கள். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீணாக்குறாங்க. ப்ளஸ் அந்த பொண்ணுங்களோட எதிர்காலத்தையும் வந்துட்டு கேள்விக்குறியாக்கி அந்த பொண்ணுங்களும் வந்துட்டு நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குங்க. ரியல் லைஃப்லேயுமே நான் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே வந்துட்டு தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பொண்ணோட லைஃப்பை வந்துட்டு கெடுக்காதீங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஓகேங்களா. அது வந்துட்டு மாப்பிள்ளை நல்லபடியாக இருந்தால் ஓகே. ஆனால் மாப்பிள்ளை வந்துட்டு சரியில்லாமல் இருந்து ப்ளஸ் அந்த பொண்ணோட லைஃப்பை வந்து தெரிஞ்சே வந்து கெடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. நான் வந்துட்டு சுதந்திரமாக இருப்பேன், நான் எதையுமே வந்து கண்டுக்க மாட்டேன், குடும்பத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரியிற பையனை பிடிச்சி குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். இப்படிப்பட்ட பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணமே வந்து பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி குக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் வந்துட்டு புளிக்குழம்பு வந்து வச்சுட்டு சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை வேக வச்சுட்டு வடகம் வந்து பொரிச்சிட்டு பீட்ரூட் வந்துட்டு கூட்டு வந்து வச்சுட்டேன். தாளிப்புக்கு வந்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் போட்டு தாளித்து தேங்காய் போட்டு கொதிக்க வச்சு இறக்கியாச்சு கூட்டுக்கு. இப்போ அஸ்விதா சோசரிக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு சுட சுட சாதமும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சு கொடுத்தேன். அஸ்விதா வந்து இதில் என்ன பண்ணா தெரியுமா, முட்டையை வந்து எடுத்து வச்சு அந்த முட்டைக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் அதில் வந்து ஊற்றிக்கிட்டா. எதுக்குன்னா, அந்த முட்டை வெறுமனே சாப்பிட்றத விட அந்த குழம்புல டிப் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குமா, அவளுக்கு பிடிக்குமா, நானுமே அப்படி தான். அதனால் அதை வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அப்புறம் கூட்டு வந்துட்டு தனியாக வேறு டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்துட்டேன். வடகம் வேண்டான்ட்டா. சுபஸ்ரீ வந்துட்டு பீட்ரூட் வேண்டான்ட்டா. புளிக்குழம்பு சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை வந்து கட் பண்ணி 2ஆக அதில் இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி அவள் வந்து எடுத்துக்கிட்டா. அவங்க 2 பேரையும் வந்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற வேலைகள் வந்துட்டு பார்க்கணும். அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லிக்கு வந்துட்டு மாவு அரைக்கிறது மற்ற வேலை. இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.